ஹலோ கைஸ், நம்மளுக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வந்து புதுசாக வந்து என்ன வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போட போகிறோம். என்ன ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்னா நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃபயருக்கு நம்ம ஆட வந்து இப்போ புதுசாக நம்ம ஃப்ரீ ஃபயர் சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதை சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேர் நம்ம விஆர் ரன்சியஸ் புஷ் பண்ண வந்து நான் இப்போ ஃபுல்லாக சோலோவாக தான் புஷ் பண்ணுறேன். நம்மளுக்குன்னு ஒரு டீம் இல்லை கைஸ். இப்போ நான் என் கூட நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் டிஸ்பிளே பண்ண மாட்டேன் கைஸ். ஓகே, நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு என் யூஐடி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். தமிழ் பேர் உங்கள் பேர் கொஞ்சம் தமிழில் வச்சுக்கோங்க, எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தமிழில் வச்சா தான் எனக்கு தெரியும். நான் எதுவும் வேறு எவனும் ரிக்வஸ்ட் கொடுத்துலாம் நான் விட்டுறக்கூடாது. நீங்கள் தமிழில் பேர் வச்சுருக்கீங்களா, அப்போது கொஞ்சம் அப்படி நீ வாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 60 லெவலுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் 60 லெவலுக்கு கீழே இருந்தீங்கன்னா நான் வந்து நம்ம 2 பேரும் 60 லெவலுக்கு கீழேன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெல்ப் வேணா பண்ணுறேன். கொஞ்சம் மேட்ச்சுக்கு போகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த கண்டென்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாட்டுக்கு கூட நம்ம ஃபன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போனால் ஃபன்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த பிளேயரா சரி பாட்டெலாம் இருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்காக 4 ரவுண்ட் நம்ம அடிச்சுட்டு அந்த பாட்டை நம்ம 4 ரவுண்ட் அடிக்க வச்சுட்டு பாட்டை ஜெயிக்க வச்சிடணும். பிளேயராக இருந்தால் நம்ம அடிக்கலாம். இப்போ பாட்டாக தான் மேக்ஸிமம் வரும், பிளேயராக அப்பப்போ வருவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாப்பில் அடிக்க ஸோ நீ அழகாக அடிச்சிடறாங்க. அவன் மேலே இருக்காங்க அடிச்சு இதாங்க நம்மளோட ஐடி கார்ட்டூன் பாருங்கள். அமௌண்ட் பண்ணுவோமா அப்போ அடி சொட்டா முறுக்கு சாப்பிட தான் இருக்குன்னு அப்படின்னு போட்டுட்ருக்கேன். நம்ம இனிமையை அடிக்கலாம். ஐயோ இல்லை ப்ரோ வாட் ப்ரோ அந்த சைட்லேருந்து ஓடிடுவோம். அப்படியே ஐயோ என் மண்டையிலே வர மாட்டேங்குது. கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் மண்டேலே டார்கெட் மற்ற எல்லா நாளும் என்னென்ன ஆஃப்லைனா என்ன எனக்கு நெட் இல்லை. எனக்கு நெட் இல்லையா எனக்கு அதுவே தெரியல. நெட்டு அவனுக்கு இல்லைன்னே தெரில. அவனுக்கு நெட் இருக்கா, எனக்கு நெட் இருக்கா? அவன் ஒரு மாதிரி பூந்துட்டு இருக்கான். அவனுக்கு நெட் இருக்கா, எனக்கு நெட் இருக்கான்னு தெரில. எனக்கு யாருக்கு நெட்டு இருந்ததுன்னு தெரில. நெட்டு யாருக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சால் கூட சரி. யார் எனக்கு ட்ரிபிள் லைன் போச்சா என்ன? நான் பார்த்து ட்ரிபிள் லைனா நீங்கள் ட்ரிபிள் லைன் போச்சுக்கோங்க. ட்ரிபிள் லைன் போன மாதிரி இல்லை, இல்லை ட்ரிபிள் லைன் போன மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த வந்துட்டாப்புல ஏதோ ஃப்ரெண்டு பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டுருக்கேன். அவன் லாங் ரேஞ்ச் கண்ணை அடித்து ஆடிட்டுருக்கேன் இல்லையா? இது கைஸ் நைட்டு மாடியில் உட்காந்து ஆடிட்டுருக்கேன். ரொம்ப கொசடி. நான் காலையில் குறைஞ்சிட்டு இவன் கூட போட்டி வேறு போட்டுட்ருக்கேன். அதான் கொஞ்சம் கேசலை. அவன் எங்கே வரான்? அந்த பக்கம் வரானோ? ஆமாம் பாடு அன்டாப்பு எஸ்ஸில் உள்ளாத நான் எப்பயும் இப்படி தான் அடிப்பேன். ஆனால் வீடியோவுக்கு நானே அடிக்கணும்னு பார்த்தா அடிக்க மாட்டேன். அதுவே பயங்கரமாக வரும். அது சும்மா வரும். அதுவே நான் யூடியூப் சேனலுக்காக வீடியோக்காக நம்ம மாதம் ஒன்ட்டா படிப்போண்டே அப்படின்னு அடித்தாலாம் வராது. அப்படியே சும்மா ரேண்டமாக அடிப்பேன். அப்படியே யூடியூப் சேனல் இல்லாமலாம் ரேண்டமாக வரும். கைஸ் நான் மாடியில் உட்காந்து ஆடிட்டுருக்கேன். பக்கத்தில் எங்கள் நாய் வேறு வந்து உட்காந்து கத்திகிட்ருக்கு. பிளேயரு அதனால தான் நான் அவனை ஜெயிக்கல. மூவாக இருந்தால் நான் கண்டிப்பாக கட்டுருவேன். மூவுக்கெலாம் நம்ம 4க்கு அவனுக்கு 4. ஐயோ எனக்கு தான் படியில் உட்காந்துக்கிறேன். ஐயோ நெட் இல்லை காய்ஸ். நான் படியில் உட்காந்துக்கிறேன். வைஃபை கனெக்ட் ஆக மாட்டேன். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அம்மா வைஃபை அங்கே இருக்குது, இங்கே வர மாட்டேங்கி. சரி என்னடா போடலாம். இப்போ வருது நினைக்கிறேன். இப்போ வந்துடும் வருதான் ஒய்ஃபை வருது. ஐயோ ஒரு ரவுண்ட் நீ அடிச்சுட்டு பெரிய சும்மா அடி இல்லைடா பொட்டுன்னு அடிச்சிட்டேன். நீ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பெரிய பர்ஃப் இல்லைன்னு சொல்லலான்னு வந்தேன்.
பார்க்கறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஏடபிள்யூமா ஏடபிள்யூமா நம்ம எப்படி ஆடுவோம் தெரியுமா கைஸ்? நம்ம வந்து இங்கிலீஷ்கார பிளேயர் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். பண்டிலுக்கான லோகோவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. லோகோவும் நீ போட்டுருவேன். வீடியோக்கு வர முன்னாடி நான் லோகோ போட்டுருவேன். அது வர விஷயம். அங்கே அந்த இருக்கான் இனிமே. ஐயோ கால் கொசு கடிக்குதே. படுத்துட்டான் பையன். முதுகே கொசுருக்கே எப்படா உட்காரான் எங்கேயோ சுட்டுட்டே இருக்காங்க. அண்ணாமலாம் சத்துவா இங்கே பார்த்து நான் ஒரு அடி அடித்தாலும் நான் சாக மாட்டேன். பெரிய பருப்படா நீ படிச்சுடாம லாஃபிங்கை மட்டும் வச்சுருக்கணும். அப்போ தான் அவனுக்கு தெரியும். அவங்க மட்டும் வச்சுருக்கோம். சரி நீங்கள் இப்படி கொசு எனக்கு அநியாயத்துக்கு கொசு பிடிக்கும். சரி பாட்டு வரேன் பாபு கடவுளே. பாட்டு அப்போ தான் பேசி தெரியும். அதுதான் நம்மளோட கண்டென்ட். யார் வரா பிளேயராக இருந்தால் நான் பயங்கர கோபமாக லீவாக முடியாது. பாட்டா ஒரு பாட்டு வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்குது பிளேயர். ஸோ ஓரளவுக்கு தான் பிளேயரு. ஆனால் பாட்டுக்கு தான் நான் வந்து ஜெயிக்க வைப்பேன். தம்பி உனக்கெலாம் நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன். எங்கடா அவன் ஆகலைன்னா என்ன நூறு ஆஃப் போயிட்டான். ஐயோ வாய் போடுறான். நிற்க அப்படியே கொடுத்துருவா. நீ நானே அவனை மேட்ச் கொடுத்துடலான்னு பார்த்தா மாடியில் உட்காந்தா கொசு பச்சை பாட்டு மாதிரி ஆட மாட்டியான். நம்ம பாட்டான்னு தெரியவே இல்லையா? பாட்டாக இருந்தாலும் நம்ம உடனே விட்டு தந்துடுமே 4க்கு அந்த மாதிரி தான். வேணாம் கைஸ் மேட்சே வேணாம். இல்லைவா அடுப்பு எத்துறான் இல்லை ஆடு. அவன் என்ன கைஸ் பண்ணுறான்? தேவைலாம் பண்ணிட்டுறான். பாட்டை கொடுங்கடா. நான் ப்ளூவாகவே எட்டு வரேன்டா. வரும் பாட்டை கொடுங்கடா. டே பாட்டாக இருக்கணும் பாட்டு கைஸ் ஜெயிக்க வச்சிடலாம். கவலைப்படாதீங்க. இதே கேட்க. ஆனால் 4க்கு வர நான் அடிச்சிடுவேன். 4 வரை ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே நான் 4 வரை அடிச்சிடுவேன். அதுக்கடுத்து நான் ஒன்று அடிக்க வைப்பேன். ஹாய் ப்ரோ. ஐயோ இப்போன்னு பார்த்தா ஓவால். ஐயோ வாடா அழுறாடே. இப்போன்னு பார்த்தா இவன் அடிக்க மாட்டேங்கான். டேய் கன்று எடுத்துனா பொட்டுன்னு அடிச்சிடுவேன். தம்பே பொங்கல் யோகா மோட்டெலாம் ஓடக்கூடாது அடிச்சிடுவேன். பூனை அப்படியே திருப்பி கன்று வச்சுட்டு அடி. துரோக அமௌண்ட் போடுமா? அப்புறம் இங்கே வா ப்ரோ துரோக அமௌண்ட் போடுறேன். துரோக அமௌண்ட் போட கூட என்னையா நீ அடிச்சு தான் பாருயா. வெறும் ஒரு புல்லட் போட்டு இறக்கி பாரு. டொப்புன்னு அடிப்பேன் மண்டையில். கண்ணாச்சு அடி கண்ணு நீ கை அவ்வளோதான் கேட்குறே. மண்டை போட்டுன்னு அடிச்சிருவேன். எதுக்கு இப்போ விளைஞ்சி விட்டேன் மண்டையை உடச்சிருவேன். ஓப்பாயே பார்த்துட்டே இருப்பேன். டொப்புன்னு இங்கே பாரு. இங்கே அம்மா துரோகம் போட்டுருவோமான்னு பார்க்கேன். சும்மா நான் மாட்டானே தெரியல. ஐயோ இவன் யாரையா நீ ஃப்ரெண்டு பிடிக்க பைத்தியக்காரா சும்மா கைஸ் துரோகம் போடலாமா? இறந்திடவா நீ பிறந்தாய். அப்போ நான் இப்போ துரோக கண்ணை எடுத்துகிட்டு அப்போ எமௌண்ட்டை போடுன்னு வச்சுக்கோங்க. அது எமௌண்ட் அவனுக்கு காட்டலைன்னா அவ்வளோதான். என் மண்டைக்கு ஏன் வைக்கிற மாதிரி இருக்கா லூசு அப்படி வா சரக்குக்குள்ளவா.
கண்ணை வச்சு அடிச்சாரு எப்படி நான் பார்க்க மாட்டேன் அடிக்க போகிறேன். அவன் பிளேயராக என்னன்னு தெரியல, ஆனால் நூப்பு தான் வச்சுருக்கான். என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படி பிடிக்க தெரியும், பாட்டிலாம் பிடிக்க தெரியாது. போட்டு நான் மண்டையில் வைக்க போகிறேன். சும்மா நான் கால் பண்ணுறேன். யார் நீ உனக்கு கண்டுக்கவே இல்லையா? நான் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். அவன் வந்தானா என்ன வர்றானா இருக்கேன். நான் சுற்றிட்டே இருப்பேன். அவன் தான் ஃபஸ்ட் அடித்தான். என்ன உனக்கு பிரச்சனை? யாரும் ப்ராப்ளம் போடுறான். நான் பாட்டு ஓடிட்டு இருக்கேன், என்ன வந்து அடித்தா அது தப்பா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், தப்பா இல்லையா? நான் பாட்டு 7 போயிட்டு இருந்தேன், என்ன அடித்தான் அது தப்பா இல்லையா? பிளேயர் கைஸ் மாட்டிலே அடிக்காங்க கைஸ். அதனால் நான் விட்டு தர மாட்டேன். ஓட ஒரு கை பார்த்து ப்ரொஃபைலை பார்க்காம விட்டுட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு வச்சு ப்ரொஃபைல் தெரியுதா? ஓல்டு பிளேயர்கிட்ட மட்டும் தான் அந்த ப்ரொஃபைல் இருக்கும். நியூ கற்று போனா பாட்டு போய் மூளை அவனுக்கு மண்டையில் இருக்கா இல்லைடா. என்னடா சவுண்டு தெருநாய் சண்டை போட்டு கடுப்பேற்றிட்டு இருக்கு. ஷை நான் பாட்டு உனக்கு பூயை நான் அடித்து கொடுத்துருப்பேன்ல தம்பி. நான் பூயை தான் அடித்து கொடுத்துருப்பேன். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அடுத்து நான் டப்புன்னு பூயை அடித்து கொடுத்துருவேன். நீ அடிக்காட என்ன உனக்கு பெரிய பருப்புன்னு நினைப்போம். பருப்பு நினைக்கிறேன். அவனேன்றதுனா என்ன வந்து அடிச்சிட்டு இருக்கான், பருப்பு நினைச்சிட்டு இருக்கான். மோசலா நானே ஃப்ரெண்டு பிடிச்சி நான் விட்டு தந்துடுவேன். ஏன்னா பாட்டு நினச்சா என்ன அடிச்சிருக்கான். இவன் முடிக்காமல் விட்டேன்னா அவன் எனக்கு அமௌண்ட் கண்டிப்பாக போட்டுருவான். அவனை முடிச்சு நான் அடுத்த வாட்டிலேருந்து பாட்டை அடிச்சிடுவேன். ஒரு வாட்டி லீவ் ஆகிட்டு வந்தேன்னா பாட்டு வரும். கொசு கடிக்குதே மாடி போகலாம். நெட்டு வர மாட்டிக்க. டே எங்கே உட்காந்தாலும் நெட்டு நான் அப்படி போக டிஸ்டர்ப் பண்ணாத. போ அங்கிட்டு போ. ஏன்னா அங்கிட்டு போய் இங்கே செஞ்ச ஒரு பாட்டுமே வர மாட்டேங்கி. அது நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஓகே என் கையில் ஒன்று அடிச்சு என்னப்போ இந்த மேட்ச்சில் மட்டும் பாட்டு வரலன்னா நான் பிஆர் போயிடுவேன். சத்தியமாக பிஆர் போயிடுவேன். ஐயோ பிளேயர்லேயும் அவனுங்க அடிச்சு அவனுங்க அதெல்லாம் அவன் எனக்கு எமௌண்ட் எடுத்துவேன். ரசைகள் எடுத்து பார்ப்போம் போட போகிறேன். அவ்வளோதான் மரியாதை. அதெல்லாம் போகக்கூடாது. என்னடா பிளேயர் ஃப்ரெண்டாக வந்தியோ? போடி பரவாயில்ல பேரலாம். நான் எல்லாம் பேசுகிறேன். இந்த மேட்ச்லாம் ஆட வேணாம். எங்கேயா ஆடணும்? வேலையில் போடுவோமா இல்லை வேலையில் போகும்? வேலையில் யாருக்கு ஒரு லக்கு இருக்குமா போகணும்? தமிழ் போடும், ஹிந்திக்காரங்க தான் போடுறேன். ஹிந்திக்காரங்க போகுமா? சும்மா இந்த பேச போகிறேன். என்ன பண்ணுறான்? கோட் அடிச்சுட்டான் பாயா. நீ தாண்டா நூபு, என்னோட நீ தாண்டா பாட்டுக்கு போய. இது பேசிட்டு இருக்காதீங்கடா. ரூமை ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு. எவன்டா வருவான் பாட்டு இப்போ 2 பேரும் 3 பேர் இருந்தால் தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நானும் 6 வருஷம் 7 வருஷம் 1 வருஷம் பண்ண மாட்டேன். அவ்வளோதான் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாருக்காச்சும் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், அப்படியே கிக் பண்ணி வச்சுருவேன். அதாவது மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும்னு வெளில போட்டுருவேன். கூட சொல்லுடா நாளைக்கு பாட்டு என்ன சொல்கிறேன்?
கேயா சலா நீ யாரா எனக்கு அப்படி கொடுக்கலன்னா நான் ஒரு ஹேக்கர். ஐ எம் ஏ ஹேக்கர். ஐ எம் ஒன் டாப் கிங் பாய். அவ்வளோதான், ஏதோ ஒன்று உருட்டி விட்டான். ஐயா டேய் அவனுக்கு கிக்கூடா அவனுக்கு எடுத்துடு அவனுக்கு பருப்பு எது இப்போ பண்ணது யார் பாட்டா தம்பி பொங்கல் டாட்டா பை பாய். தம்பி பொங்கல் வேணாம். தம்பி பொங்கல் விட்டாங்க பக்கத்தில் போய் ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்காச்சும் விருப்பம் வேணால் சொல்லிடுங்க. எனக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் விருப்பம் வேணால் சொல்லக்கூடாது. போலாம். ரெடி. இந்த நாய் ஏன்டா வரைக்கும் கற்றுட்டு படிக்கிறான் நல்லப்படா. ஐயோ அப்படியே வர முடியா படிச்சிட்டேன். அவன் வந்துட்டே இருக்கான். அவன் போயிட்டான். அப்புறம் நியூ பிளேயர் வந்துட்டான். ஆனால் அவன் போயிட்டான். ஸோ என்னையா கருவை பிடிச்ச டீம்டாடே வந்துட்டான். இவன் சரி தானே வந்துட்டுருக்கான். இங்கே எத்தனை ஓட்டுறான் ஸ்டிக்கர் இருக்கேன். வெறித்தனம் வந்துட்டுருக்கான். எவன்டாங்க ஐடிலோ அப்படிலாம் தெரியாது. எனக்குலாம் இது தெரியாது. நான் தமிழ்காரன்டா. ஓகே, யாருக்காச்சும் விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்கள். அதுக்காக மேட்ச் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு எடுக்கக்கூடாது. விருப்பம் இல்லைன்னா போயிருங்கள். இதுக்காக எனக்கு இப்போ எடுத்து போக மேடம் சீன் மாட்டா பரவாயில்ல. பிஎஸ்லாம் பிஆர் இருக்காங்க. பிஆர் தான் தேவை. 5 வருஷம் ப்ரோ. நான் 6 வருஷம் ப்ரோ. உள்ளே இருங்க ப்ரோ. இப்போயும் நம்புறேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். யாரும் என்ன 3 2 1 டே நான் பயங்கர போவேன். என்ன சௌரியத்தை பண்ணிட்டு இருக்கேன். பரப்படா சௌரியத்தை பண்ணிட்டு இருக்கான். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போது தான் அவனுக்கு வெளில போகணும். வாடா ஈவோ கிங். ஓகே போகலாம். ஸ்குவாட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நான் படுற கஷ்டத்தை பார்த்து நீ பாட்டு நீ மட்டும் எடுத்துவேன்னா வச்சுக்கோ. அப்படியே கிக்கூட்டோட வெளில எடுத்துக்கோ. உனக்கு மரியாதை கொடுத்தனா நல்லா பண்ணுறீங்க. டே தமிழ் பிள்ளைக்கும் கிடைக்க முடியும். தமிழ் பிள்ளை கிடச்சா நான் எதுக்கு அவங்க கிட்டலாம் வரேன். சை இருமாட்ட பசங்க கத்திட்டே இருக்காங்க. அப்படியே பயா சலாம் நீ பீடா பொட்டியாடா. ஓ 2 பீடா பொட்டடா. ஓ பீடா ஒரு வரவிடே போரடிக்கு இந்த ஐடியா இருக்கிறதுக்காக தான் நான் தன ஐடியெலாம் வாங்கலாம் வேணும். பார்த்தீங்களா மீன் நாள் முக்கியம் காற்று மேலே இருக்கும். இது நறுக்க ஈவெண்ட்டில் வந்துச்சு. எங்கே இறக்கி விட இங்கே பார்த்தீங்கன்னா டைவு இங்கடா இறக்கி விட்றேன். ஃபேக்ட்ரி எதுக்காக அவனுக்கு பேரே இல்லையா? அவனுக்கு பேர் கிடையாதுடா. அவன் ஹேக்கரா? பேரே இல்லை. என்னடா பேரே இல்லாமறான். எப்படி செம்பி பாட்டி இல்லை எம்பி பண்ணலாம். உனக்கு பேரே இல்லையா? ஹேக்கரா போக பூயா அடிச்சு கொடுத்துட்றா. ஹேக்கரே ப்ளீஸ்டா பூயா அடிச்சு விட்றா. நீ ஹேக்கர்னு தெரியுதுடா. ஹேக்கர் தானடா. நீ பூயா அடிச்சு விட்றா. அப்புறம் கைஸ் நம்ம ஹேக்கர் வந்திருக்கான். ஹேக்கராக கோட்டான் அந்த பேயா. அது எப்படா இன்னும் பட்டன் தான் போட்டிருக்கு. பார்த்துக்கிறேன் எடுத்து ஏதாச்சும் இன்னும் அப்படி நிற்கிது. இப்போ பண்ணுது பயமா இருக்கு. நம்ம ஐடியா ஏதாவது பண்ணிருக்கோம். ஐயோ பேயா பூதமா? நீ நார்மலாக தான் இருக்க.
நீ ஏன்டா பேரே இல்லை யார் நீ ஐடி நேம் உன் ஐடி நேம் எங்கடா போடா பாட்டு போயிடு வா நம்ம அங்கே போய் ரிவே பண்ணிட்டு இருக்காங்க இதான் சார் நம்ம பையன் ஓடுறா நீ டே ஓடுறா டே அவன் ரிவே பண்ணி முடிச்சுட்டான்பா அவனா கைஸ் இந்த ஈவெண்ட் நல்லாவே இல்லை கைஸ் இங்கே பாருங்க மூணு மாதிரி வச்சுட்டு ரொம்ப ஸ்பீடாக ரிவே பண்ணி விட்டுறான் ஆனால் நம்மளுக்கு அது யூஸ் ஆகுது எலும்பி ரிவே பண்ணுறதுக்கு எரிச்சலாக இருக்குது சத்தியமாக எரிச்சலாக கைஸ் டக்குன்னு சாகவே மாட்டேங்கானுங்க அவனுக்கு ரிவே பண்ணுறாங்க நம்ம போய் தடுக்கலான்னு பார்த்தாலும் அவனுக்கு டக்கு ரிவே பண்ணி விட்றாங்க எலும்பிங்கடா எதுவுமே தெரிய மாட்டேங்குது எங்கே போகிறானுங்களும் தெரியல வானத்தை முடிச்சு விட்ருவோன்னு பார்த்தோம் கொண்டோம் கேட்போம் அது எனிவே தானா ஓடு மாடி கண்ணியே உமா லாக் அடிக்கிறா டே இருக்கு சரி எரியா நூறுடா இல்லை ஏமா அது வேறு ஏமா நீ போய் செத்துறாத அதே என் கூட சேர்ந்து டெட் பாடியாக நிற்கணும் நாய் என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு அங்கிட்டு போமா அம்மா அடி நாய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் இதா பண்ணிட்டு கொடுங்கடா டே ஏமா உள்ளே போனா நீ செத்துருப்பா தெரியுமா ஐயோ ஒரு ஸ்பாடாக இருக்கானுங்க நானே இறங்கலான்னு பார்த்தேன் நாங்கள் இறங்கலான்னு பார்த்தேன் ஸ்பீடாக வந்துட்டாங்க அப்படியே இறங்கிட்டோம்ல செம்ம ஹீரோய் போய் ஆகணும் இந்த வாட்டி ஏன்னா நம்மளை வந்து எல்லாருமே ஹீரோய் போகல ஹீரோய் காசு ஐடியா வாங்கினதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியாச்சு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் கண்ணை மூட எப்படி கொடுத்தேன் இன்னும் நாய் கத்திட்டே இருக்கேன் காலுக்குள்ள இருந்து அங்கே போய் இறங்குனா இறங்கி போய கத்திட்டே இருக்கேன் ஒரு டவுனு நம்ம டீமில் வெடியை போடுறான் பாரு எவனா வெடியை போடுறான் ரியல் லைஃப்பில் போடுறான் பாரு போ அவன்கிட்ட போடுறான் நான் இப்போ என் ஃபோனை சூடாக இருக்கு தூக்கி போட்டேன்னு என் ஃபோனே வெடிஞ்சிரும்டா அப்படிடா நம்ம வந்து 5G மொபைல் வாங்கணும் 5G மொபைல் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க வித்தியாசமாக கேட்போம் என்ன உனக்கு பிரச்சனை சத்தியமாக எனக்கு புரியல நான் பார்த்து உனக்கு எப்படி தெரியுது என் மண்டையை மூடிட்டு இருக்கு பாரு சண்டை மூஞ்சியே குடிச்சு விட்ருவோம் மட்டும் நான் ரிவே ஆகிட்டேன் இவனுங்க பாடுறா செத்துட்டானுங்க அவனும் செத்துட்டான் போட்டு போலோடார் இருக்கா ஏய் நாயக்கா பக்கத்தில் வராத இங்கே உள்ள கோவத்தில் உட்காந்துருக்கேன் பயங்கர கோவத்தில் உட்காந்துருக்கேன் மற்ற பேர்லாம் ரிவே பண்ண முடியாது கோவத்தில் உட்காந்துருக்கேன் சப்போ இப்படி செவுத்து அடிக்கிறோம் மூஞ்சி வந்து கூட நடுவில் அங்கிட்டு போ அங்கே ஸ்குவாடே இருக்குடா நீ எங்கடா அங்கே போனீங்க மைக் ஆன்னு சொல்லுவோமா பாய் அங்கே ஒரு ஸ்குவாடே இருக்குது பாய் ஏன் பாய் போகிறீங்க அங்கெல்லாம் போகாதீங்க பாய் டேஞ்சர் பாய் என்ன பாய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு மைக்கை சொல்லியாச்சு ஸ்பீக்கிங் தமிழ் நாட் ஸ்பீக்கிங் தமிழ் ஐ ஆம் ஏ ஒன்லி பியூர் இங்கிலீஷ் ஐ ஆம் ஏ இங்கிலீஷ் ஐ ஆம் ஏ நாட் இங்கிலீஷ் ஐ ஆம் ஏ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஐ டோன்ட் லைக் இங்கிலீஷ் இறாடிவே நான் வெயிட் பண்ணுறான் அவனுங்க மீதி 2 பேர் உட்காந்துருக்கானுங்க அவனுங்க தான் சொல்ல மாட்டான் அங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க பார்ப்போமா எங்கடா போகிறேன் அவன் தானே மட்டும் அவன் சுட்டனா ஐயா பார்த்துட்டான் ஒருத்தவன் பார்த்துட்டான் சரிங்க நான் பார்த்துட்டேன் சரி ஆயிடாடே ஐயோ மைனஸ் ஆயிரும் ரிவேஸ் பண்ணி விட்றா அங்கே எங்கிட்ட போகிறேன் டே இவனுங்களை வச்சுட்டு நான் மேய்க்க முடியல சத்தியமாக சொல்கிறேன் மேய்க்கவே முடியல இவனுங்க என்னடா பண்ணுறீங்க டே மேய்க்க முடியலடா
வண்டியில் ஏறு உடனே டப்புன்னு மொத்தம் வைப்பான் பின்னாடி இருந்து. நீ 200 தான்டா, 3 பேர் ஜம்முன்னு ரிவே பண்ணி விட்றான். வெறும் 200 தான், 3 பேரும் ரிவே பண்ணலாம். இல்லை 1,00,000 பேர் கூட ரிவே பண்ணலாம். அப்படி பார்த்தா 100 மீதி தான்ல வரும். என் காசு வீணா கூட ஓசியாக பண்ணுறான். நீ அதுக்கு அங்கேயே போகலாம். இங்கே எத்தனை எனிமி இருப்பான். யோ நான் மைக்கு என்ன லாங்குவேஜ்னு தெரில, இந்தியா தமிழா? பைத்தியக்காரன்டா நீ, சத்தியமாக சொல்கிறேன். சுட்டு காட்டுறான் பாரு. நான் இங்கே தான் இருக்கேன்டா, வந்து கொல்லுங்கடா டே அப்படின்றான் பாரு. எவ்வளோ வச்சு கம்மின்னு ஒரு சைடு ஒரு வாட்டி காமிக்காம கொஞ்சம் அப்படி வராதுடா டே. அப்படி அவனுக்கு பின்னாடி இருந்தாமல் அடிப்பானுங்க. நான் ரிவே ஆனால் நீங்கள் ஒருத்தன் சாவான் பாரு. பாரு என்னடா கொடுமை, எனிமி வரல. டே எவ்வளோ பண்ணாதீங்க, 50 ரூபா உனக்கு தான் நாம போடுவோம். பண்ணாமலே இருக்கான். இறங்க 2 ஜோன்குள்ள எங்கே இருப்பான்? எனிமி இருப்பான் இருக்கும், ஆனால் இருக்காது. அப்போ வேலைப்பா சை எவ்ரிபடி அதுக்கு என்ன மட்டும் என் கையில் கொடுத்துட்டானுங்கன்னா 1,00,000 பேரோட டெட் பாடி வந்துடும். ஏமா எங்கே எனிமி இருக்கான்? பின்னாடி இருக்கானா பார்த்துட்டே வா. தொப்புன்னு உடனே ஒரு எனிமி வைப்பான். அடுத்து என்னடா பண்ணுங்க, இப்பெல்லாம் பண்ண முடியாது. டே 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 என்னடா சைலேருந்து வரான். அங்கே வருது உள்ள லேண்டிங் இருக்கு. ஓடு 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 ஓடு, நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஐயோ எங்கேருந்து அடிக்க, நம்ம டீமை ரிவே பண்ணி ஆகணும். ஓடு ஓடு. ஐயோ ஐயோ டீமை ரிவே பண்ணு. ஸ்குவாட். ஐயோ அவன் நேரத்தில் நினைப்பான் எம்மாடி அவன் தான்டா டேடு. ஸோ வா நினைப்பான். வா வா ஓடு இல்லை எனக்கு ஓடு சை அப்படின்னு நினைப்பான். ப்ரோ ரிவே பண்ணு ப்ரோ. ஜோன் ரொம்ப நிறைய அளவே இருக்குது ப்ரோ. நீங்கள் ஜம்முன்னு எல்லாத்தையும் ரிவே பண்ணலாம். நீங்கள் 600 ரூபாவே டோக்கன் இருந்தாலும் ரிவே பண்ணிடலாம். அவன் வேணுக்குள்ளேயும் பழி வாங்குவான்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் பார்ப்போம். ஏன்னா அவன் மட்டும் ரிவே பண்ணாமல் எல்லாத்தையும் ரிவே பண்ணி விட்டேன். டோக்கன் இல்லைடா அவங்ககிட்ட, ஜம்முன்னு டோக்கன் இருக்கிற ரிவே பண்ணி விட்றாடே. டே துரோகம் பண்ணாத டே. முதுகில் குத்திட்டான்டா, அப்படிலாம் குத்தக்கூடாது. ஓகே நீ ரிவே பண்ணுறான். இவனை பார்த்தேன் பயமாக இருக்குடா. எங்கேருந்து நீ அடிச்சிருவானா பயமாகவே இருக்கு. பண்ணி விட்ரு, நீ எங்கே வேணாலும் போ. அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணாத. ஃபஸ்ட்டு மாடியில் இருக்கவா சீக்கிரம் மாடி. இதோட டப்பா பீஸு மாடியும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் பீஸில் மாடியில் இறங்கி உட்காந்துலாம் பார்த்து மறந்துடையா அப்படின்னு மறந்துட்டேன் கைஸ். இப்போ பிடிக்க மாட்டேங்குது கைஸ். ஓல்டு பீக்கு மாதிரியே ட்ரை பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய ட்ரை பண்ண பார்த்துட்டேன். ஓல்டு பீக்கு மாதிரிலாம் எந்த பீக்காலையும் வர முடியாது சத்தியமாக. ஓல்டு பீக்கு கோல்டு இஸ் ஓல்டு. தெரியாமல் இந்த வீட்டு மேலே ஏறிட்டுண்டா அங்கே இருக்குது. யாருமே வரல. பைக் ஒன்று மட்டும் கேட்கும். மாடியில் போய் பேசாமல் உட்காந்துருவோம். ஒரு ஒளிமையாக வருவான். போட்டு மண்டையில் போட்டு முடிச்சிடலாம். ஜம்மு செம்மையாக அடிக்கணும். P90 எடுக்காமல் போகிறேன் பார்த்தியா. P90 நல்ல நான் மாடியில் உட்காந்து ஒரு இனிமையாக அடிக்க போகிறேன். ஐயோ இன்னும் இவ்வளோ கேவலமான மாடியாக இருக்குது. ஒரு வழியாக இருக்கும் பார்த்தா 30 வழி இருக்குடா மாடி. டே அவன் வந்து அங்கேருந்து என்ன போட்டுருவான்டா. சொன்னோம்ல படுக்க வேண்டியதான். படுத்துட்டு ஒரு நிமிஷம் உட்காந்து ஒரு நாய் தப்புன்னு அடிச்சுட்டு ஓடிட்டு சை பழகி அடிச்சிருச்சு காய்ஸ். பழகி அடிச்சிருச்சு. ஐயோ எங்கே சுட்டு காட்டாதம்மா அமைதியாக இருக்குமா. இங்கே நானே இங்கே அடிக்க முடியுமான்னு உட்காந்துருக்கேன். ஐயோ காட்டா பயமாக இருக்குமா. வராது போய் அங்கிட்டு சை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு.
இரு நான் என் பவரை போடுறேன். எங்கேயாச்சும் எனிமி இருப்பான். ஒரு எனிமிக்கு ஹெச்பி குறையுது. அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கிறவனை போய் காட்டி கொடுக்க பார்த்தியா? ஏமா நம்ம 2 பேருக்குள்ளே தான் இங்கே போட்டியே சரியா? அங்கே எவனாச்சும் வந்தான்னா பசாமல் படுத்துக்கோ. என் மேலே இனிமே வருவான். ஒன்று போடணும். படுத்துக்கோ. ஏன் நீ அங்கேயே படுத்துட்ருக்க வந்து வருவான். டோக்கன்லாம் எனக்கு இருக்கு. ஐயோ ரிவே பண்ணணும்னு சொல்லுதோ. சரி ஆனால் இப்போ என்னால் போக முடியாது. வெயிட் பண்ண போக முடியாது என்னால். வெயிட் அதை என்கிட்ட சொல்லுது. ரிவே பண்ணணும்னு சொல்லுதா? ஐயோ எல்லா பக்கம் வந்து அடிப்பானுங்க. வா நம்ம ஓடிடுவோம். இருப்போமா? டே ஒன்று தவடாடே ஒன்று enemy. இப்படிவே பண்ணுவாங்க. சுமந்து அடிச்ச எங்க அடிச்சான்? ஒன்றே ஒன்று 13 அளவு தானே பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இதை சொல்லி முடிச்சுட்டாங்க. நிறையா பேர் இருக்காங்க, கஷ்டம். கண்டிப்பாக கஷ்டம். ஏன் இத்தனை பேர் வச்சு 1v4லாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நிறைய ஸ்குவாடாக தான் இருக்கானுங்க மேக்ஸிமம். அப்படி பார்த்தோன்னா இவன் வந்து ஒத்தாள். இவெல்லாம் அந்தளவுக்கு பிளேயர்லாம் கிடையாது. அதில் ஓரளவுக்கு தான். எத்தனை வாட்டி ஒரு வாட்டி மாஸ்டர் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் சிஎஸில். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இவரை இன்வைட் பண்ணி தான் நம்ம போகணும். கஷ்டம். அடித்து காட்டாதம்மா. எது பெருசு அடித்து காட்டு அப்போ கூடி முடிச்சாங்க. முடிச்சு விட்டீங்க போ. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. நான் பாட்டு கவலைன்னு இருந்தேன்டா. என்ன தூக்கி லாக் பண்ணி நான் பாட்டு சாமி. நான் இன்னைக்கு என்ன கண்டென்ட் பண்ண வந்துருக்கேன். தண்ணி விட்டுருச்சுடா. அப்படிலாம் அப்போ தேடுவில் போய் படுத்துறாங்க சரியா? ஜம்மாடி தூ போயிட்டேன் நான். எனக்கு பிரச்சனையே எது பிரச்சனை தெரியுமா? உனக்கு பிரச்சனை இருக்கு. உனக்கு பிரச்சனை ஒரே நிமிஷங்க. நான் மாடி படியில் நைட்டு 7 மணி. ஆனால் நம்ம என்ன 10 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். எல்லாம் தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்களா? இது யாருமே இது என் ஐடி. என்னோட இன்னொரு ஐடி அன்னைக்கு கேம் ப்ளே போட்டிருந்தேன்.
ரெண்டுமே சும்மா வந்து சும்மா வந்து ரெண்டுமே ஐடியா ஐடியா Free Fire. இருங்க guys. சும்மா நான் வந்து ஆஃப்லைனில் இருக்கும் விளையாடுனேன். நம்ம இப்போ ஆடணும்ல வீடியோ போட்டேன் ஃபர்ஸ்ட். Free Fire. ஆஃப்லைனில் இந்த மாடல்லாம் நான் போட்டாடினேன். ஆஃப்லைனில் தான் நிறைய ஆடுறேன். ஆஃப்லைனில் எப்படி லோன் ஹவுஸ் போல தான் ஆடுறேன். நான் அண்ணன் கலப்படக்கு சும்மா ஆடிட்டு இருந்தேன் ஆஃப்லைனில். முன்னாடி பவுண்டே வந்து ஃபோன் மட்டும் பண்ணேன். வேற எல்லாமே ஒரு டப் தான் வைக்க. கைஸ் நான் பிளேயர் நினச்சி எல்லா ப்ராப்ளமும் அடிச்சிட்டேன். அதனால நான் வந்து இந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண மாட்டேன். 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். பண்ண மாட்டேன், பண்ணிடுவேன். நான் அழுத்தி பிடிச்சிடுவேன். 8 போட்டு வச்சுட்டாங்க. வெறும் 8 போட்டு தான் ரைட். இந்த 8 புல்லட் வச்சா அதனால தான் நான் வந்து இந்த மேட்ச்சில் மேலே போட்டேன். அதனால் வீடியோ 40 நிமிஷம் தான். கம்பெனி இந்த வால்ஸ் மாற்றலான்னு இருக்கேன். டிவி மாதிரி வால்ஸ் என்ன பண்ணுறான் அவனை. ஓகே சில திரும்பி லோன் ஃபுல்லாக சும்மா கேட் ஒன்ட்டா என்னது ஒன் டேப் மட்டும் காட்டுறேன். இப்படியாடா காட்டுவோம். இப்போலாம் ஒன்ட்டா படித்தது அடுத்த ஒன்ட்டா படித்தது இப்படியா காட்டுவோம். எனக்கு தெரியாத அம்மா அடியா மண்டை செதறிடுச்சு. அப்படி தூக்கி விட்டேன்னா ஒன் டாப் வந்துச்சு. அது 4th ஒன் டாப். பரவாயில்ல பார்க்க இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். ஒன் டாப் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 10க்கு 10 கொடுங்க. செம்மையாக இருக்குது.
ஐயோ இதில் நான் வெளில வந்துட்டேன், பாதியிலே வெளில வந்துட்டேன், பாதியிலே நான் வெளில வந்துட்டேன். இதெல்லாம் வராது, இதெல்லாம் பாதியிலே நான் வெளில வந்துட்டேன் கைஸ். நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பாதியில் வெளில வந்தேன். அடுத்து இந்த மேட்ச் எல்லாத்துலேயும் ஒன்ட்டா ரெண்டே 2 வாட்டி தான் ஒன்ட்டா படிச்சிடலாம். ஆஃப்லைன் இருந்தாங்க, அப்புறம் நிறைய இருக்கேன். ஆஃப்லைன்லாம் கிடையாது. சரி வெளில போயிடுவோன்ட்டு பாட்டு தான் ஆஃப்லைன் போயிட்டா. சரி வெளில போயிடுவோன்னு பார்த்தா காசு 50 ரூபா தந்தானா, ஒன்று ஆன்லைனில் தான் இருக்கான் பையன் அப்படின்ட்டு அடுத்து முடிவு பண்ணி வந்துட்டேன். ஓகே டாடா பை பாய், see you. நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜா. இந்த வீடியோக்கு மட்டும் தான் நம்ம இன்றைக்கி 3 வீடியோ போட போகிறோம். சும்மா இது என்ன மேட்ச் பியரா? அப்போ அந்த பியாரு என்ன கேரண்டா? நானும் இல்லையா இந்த ஓ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ நான் இப்போ அப்போலாம் நான் ஆடவே இல்லை. பிஆர் ஓட்டு ஃபாதர் யாரெல்லாம் இருக்காங்க ரிக்வஸ்ட் 7 வருஷம் பரவாயில்ல. ஆடம் போட்டிருக்காங்க. நீ ஆடம் போட்டதுக்காகவே ப்ரோன் சேர்த்துற, நீ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்கும் என்ன ப்ராப்ளமும் இல்லைல்ல? ஓகே ஓகே அம்மா வெளில போயிரே, நாளைக்கு கூட சுற்றிடுவேன். அம்மாரு ஆடமு ஆடம் எப்படி பருப்படா 7 வருஷம் ஆடம் வச்சிருக்க, அதனாலே ஒன்று சேர்த்துக்கிறேன்னு சுத்தமாடாடே. நீ பச்சை பாட்டுறா கூட ஆடம் வச்சிருக்கா. நல்ல பையனாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான்னு பார்த்தா புது பையன் மாதிரி என்ன கேரக்டர் வைக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். நிறைய கேரக்டர் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறேன்னு பிஆர் க்ரஷர் லட்சணமாக இருக்கு. நல்ல கேரக்டர் அதை சொல்லுங்க. இந்த டப்பா கேரக்டரில் சொல்லாதீங்க, நான் காண்டாயிருந்தா. ஒரு வாட்டி வைக்கேன், அடுத்த வாட்டி வைக்க மாட்டேன். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாமடா எவனுக்கும் எந்த அல்லப்பா டே நீ பாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியுங்க. நானும் ஆரம்பிச்சுருந்தா மேட்சிங் போலாமா? போகலாம். பாட்டி கூட்டம் முடிச்சு அப்படியே மாதிரி நான் குத்துற மாதிரி வந்தோடனே எல்லாருமே அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். எவனுமே வரமாட்டேங்கானுங்கடா. டே என்னடா பண்ணுறீங்க? சத்தியமாக கோபமாக வருது. எது இந்த கில்லுக்கு ஓப்பன் ப்ளஸ்ஸாக இவனுங்களா? ராய் ஸ்டார் ரியல் ராய் ஸ்டார்லாம் கிடையாது, பாட்லாம். ஏன்னா ராய் ஸ்டார்லாம் எப்படி? ராய் ஸ்டார் யாருடா? ராய் ஸ்டார் மேட்ச்சில் வந்தாலே மொத்தமாக லீவ் ஆயிடுவானு அந்த மாதிரி ஆள் ராய் ஸ்டார். அதான் கேம் விட்டுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். விட்டுட்டாரான்னு தெரியல. இது பேக்கா இது விளையாடே இரு ப்ரோ. வாட் ப்ரோ, யூ வெயிட் ப்ரோ. हेलो अरे यार किक मत करना यार. இல்லையா நேரங்க யோகாட்ரியா போயிட்டு மேட்ச் போகிறான்றேன். அவன் தப்பு இல்லை. ஒரு அசைவு போடுறேன்டா மேட்ச்வா அப்படின்னா ஒன்று நல்லா பையனாக இருக்கானே பரவாயில்லையா. மேட்ச் நல்லா இருக்கான்.
பை ப்ரோ. இந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்காது. நான் கிப்பர் எடுத்துவேன். இல்லை யாரா நீ மேட்ச்குள்ள வாடா. ரொம்ப நல்ல பசங்களாக இருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கானுங்க. மேட்ச்குள்ள வந்துட்டானுங்க. பிளேயராக இருந்தால் ஓகே. ஆனால் மேட்ச் நீ வச்சுக்கோ, சும்மா தான் கேட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ஓ பரவாயில்ல. நான் ஒரு வருஷமோட ஆடுறேன். பரவாயில்லையா? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். 2025 அடுத்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 2025 போன வருஷம். ஈஸி கேம் விடா உங்களுக்கு எரிச்சல் கேம் விடா. டே போடா. ஈஸி கேம் ஆமாம், ஈஸி கேம். அங்கே இறக்கணும்னு பார்த்தா டே மண்டையில் பிரச்சனை காமிச்சாங்க. பக்கத்தில் ஓப்பன் ஸ்பீக்கில் இருப்பான். நம்ம பக்கத்துல ஐயோ டப்பா வேறு எப்படி பார்த்தியாடா? ஐயோ அவன் கண்ணையில் கண்ணு தண்ணு ஐயோ அப்படின்னு எடுத்துட்டான். இதை மட்டும் நான் ஒரு மெடிக்கேட் போட்டேன்னு வச்சுக்கோ கிடையாது. கழுத்து ஏன்ட்டும் சில மாட்டிக்கும். என்ன கணிது எல்லாமே பாட்டுக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கானுங்க. சிஆர் செவன் அவ்வளோ நான்லாம் வந்து சிஆர் செவன் போட்டு யாரே சிஆர் செவன் வச்சுருவாங்க. இன்னும் மேட்சே வேணான்னு இது சிஆர் செவன் செவன் நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. இன்னுமா எனக்கு தெரியல. கரெக்டாக அடிக்கிறாங்க. அதில் தருவாங்க தம்பி அப்படின்னு அந்த வீட்டில் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. என்னடா தமிழ்நாடு தமிழாக நடிச்சிட்டேன். எமோட்டோட போடுறேன் அப்படின்னு என் காலை கேடிச்சா உடனே தமிழாக பேசுகிறான் அப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. வீட்டில் எப்போ போகிறேன் அடி வாங்கி சாப்பிட்றேன். அடியை கொடுக்குறேன். நான் நடக்கும் போதே அப்படியே நடக்க போகிறதே அப்படியே என் வாயில் வருது. பார்த்தீங்களா? சீன் போடலான்னு பார்த்தேன். அப்படியே நடக்க போகிறது சாவ போகிறேன் அப்படின்னு வருது. கரெக்டாக சாவ போகிறேன். லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் தெரியுது. ஷார்ட் ரேஞ்சுக்கு இது என்ன தெரியல. லாங் ரேஞ்சில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்சில் ஆட மாட்டேன். நான் ஒன்லி ரஷ்ஷர் பயங்கரமாக ரஷ் பண்ண ஆரம்பிச்சுன்னா எரிஞ்சு கதையிடும். சத்தியமாக இப்போலாம் வேலைக்கே ஆக மாட்டேங்கி.
சத்தியமாக வேலைக்கு ஆகுது ரசிகர் சொல்லலாம். சத்தியமாக எனக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது. நீ ஆகுனா ஆஃப்லைனா விளங்கிடும். இதுக்கெல்லாம் அந்த ராஜா பப்பு என்னையா பண்ண இவன் பண்ணணும் வச்சுட்டியோ நீ இதுவே பண்ணி விட்றாடே. உன்னை வச்சுட்டு மட்டும் ஒன்றுமே பண்ண கண்டிப்பாக போன மேட்ச் ப்ளஸ் இந்த மைனஸ் இந்த வச்சு மைனஸ் என்ன கொடு இந்த போயிட்டான் பாருங்க ஆஃப்லைன் போயிட்டான் கட்டி ஏ வாடா அண்ணனுக்கு அவன் அப்படி நிற்காங்க இங்கே போயிட்டான் அவன் போகிறதான் இருக்கும் இதே போவாதடா இதே பண்ணி விட்டு போடா நீ எங்கே வேணாலும் போடா இதே பண்ணிட்டு போடா வந்துட்டான் பேக் ஃபார்ம் நான் வந்து உங்களுக்கு இதே பண்ணிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு வரான் பண்ணனா நான் வந்து உனக்கு 500 டைமண்ட் ஒரு டைமண்ட் டாப் பண்ணி விட்றேன் சொல்லலாம் தெரியும் பண்ணலாம் மாட்டேன் சும்மா சொன்னேன் நான் 10 டைமண்ட் டாப்பாக பண்ணி தர மாட்டேன் போடா இவனுக்கு இவன் 50 ரூபா அனுப்பிட்டு இருக்கான் இது அப்கிரேட் எதுக்கிட்டா வந்துச்சு பண்ண அவனுக்கு என்ன லாபம் எனக்கு தெரியல அவன் சும்மா அவன் ரிவே பண்ணால் பண்ணிட்டு போட்டான் பண்ணலன்னா பண்ணாமல் இருக்கட்டும் எனக்கு என்னடா அது ஏன்னா என் காசு 50 ரூபா நான் வீணாக்கணும் நான் பண்ண நீ பண்ணு இல்லைன்னா போ அவ்வளோதான் யாரா நீ பண்ணுற அப்படி ரிவே பண்ணுற 50 ரூபா அப்படிதான் வாங்கணும் தேவையே கிடையாது அடே அசிங்கமான தேவையே இல்லை எனக்கு அது 50 ரூபா அப்படியே நான் போயிட்டே இருக்கேன் சத்தியமாக சொல்கிறேன் அந்த 50 ரூபாய்க்கு தான் அப்படி தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் நான் பண்ணவே மாட்டேன் அப்படியே போயிடுவேன் பண்ணா பார்த்துப்போ அப்படின்னு போக வேண்டாம் யாரா நீ மொத்தம் ரிவே பண்ணால் உங்கள் கையிலையாச்சும் கன்று இருக்கு என் கையில் கன்று கூட இல்லை ஒன்றும் பண்ண முடியாது நான் வளர்ப்புற ஸ்டார்ட் ஆகிடும் என் ஏடபிள்யூஎம் பிளேயர் காய் அவன் ஏடபிள்யூஎம் பிளேயர் அப்படி தான் நான் கன்று கொடுக்கணும் எம்பி போட்டோம்னா நான் அவனை கொண்டுருவேன் நானே என்னையை கூப்பிட்டு அண்ணன் இங்கே வாங்க இவனை கொள்ளுங்க அப்படின்னு நான் கொள்ள வச்சுருவேன் என்ன கண்ணு எடுத்துருவான் எம்பி பாடி மாதிரி யூஎம்பி எடுத்துட்டான்னு நினைக்க இல்லை இந்த அப்பா இருந்தானே எடுத்தேன் அப்போ நான் பிரச்சனை இல்லை எம்பி பாடி எடுத்தேன்னா இந்த இங்கே தான் நெருங்கிருந்தோம் அண்ணன் வாங்க மண்டே இல்லையா பண்ண நாங்கள் எதுவும் ஆப் யூஸ் பண்ணுறாங்க சத்தியமாக சொல்கிறேன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியாது ஆன்லைன் வந்தால் தான் முடியும் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் பார்த்தியா ஐயோ அடி வாங்குறான் சூப்பர் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அடி அது உனக்கு ஒன்று அப்படின்னு வர்றானா வேடிக்கை பார்த்துட்ருக்கான் கடைச்சி வர வேடிக்கை பார்த்துட்டே வேடிக்கை மட்டும் பாரு ஐயோ இதுவே பண்ணி விடுங்கய்யா நீ ஐடி பண்ணாதீங்கய்யா அவங்க இவன் பண்ணுவான் நீ சண்டை போயிண்டா லைக் போடுறேன்டா சூப்பர் அதுதான் 500 ரூபா தான் நீ பண்ணணுன்னா பண்ணு நான் 50 ரூபாலாம் செலவு பண்ண மாட்டேன் என்னை பண்ண லைக் கை இருக்கு நான் போடுவேன் ஒரு எருமை மாட்டு போய் செத்துட்டான் கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எருமை மாடு செத்துச்சு அவன் ஃப்ரெண்டை மட்டும் ரிவே பண்ணிட்டானே சொல்லலாம் நினைச்சேன் என் ஃப்ரெண்டை மட்டும் ரிவே பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் அவன் ஆஃப்லைன் போனால் தான் நான் தாங்கவே முடியும் அது எவன் வேணால் ஆஃப்லைன் போயிட்டான் அது எல்லாம் தாங்க முடியும் அவன் ஆஃப்லைன் போயினானா போன வாட்டி இந்த இங்கே தான் லூட் பாக்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ஏதோ வண்டியை அவன் கொளுத்தி ராஜா பகூத் மாதிரி இருக்க மாட்டாடே எத்தனை மைனஸ் எவ்வளோ மைனஸ் அவன் ஒரு டீம்மேட்லேருந்து ஓசியில் போட்டான்
21 மைனஸ். ஐயோ திரும்பி நான் டைமண்டுக்கே வந்துடும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை. இந்த அப்பா கேரக்டர் இருக்கு கைஸ். கேரக்டர் சத்தியமே நல்லா நீ வேடியை பார்த்துட்டு கஷ்டமே இல்லை லெவலில் வேடியை பார்த்துட்டு இருக்கான். அவன் அடிக்காம சவ போகிறான். ஐயோ வா அப்படின்னு பார்த்துட்டு ரஷ்யர் கார்டா சியாசன் கேரக்டர் சத்தியமே சியாசன் வரவே வரானு. ஃபஸ்ட்டு தான் இந்த கேரக்டரோட மதிப்பே தனி. கேரக்டரே சொல்ல முடியாது. ஏதோ வேறு வார்டு இதெல்லாம் ஒன்றா பேர் இருக்கு. ஒரு கேரக்டர் இப்போ நம்ம விளாடிங்க மறப்போமா? பாய் பண்ணு. சரி அமௌண்ட் போடுவோம். அமௌண்ட் போட்டு பாய் பண்ணிடுவோம். அமௌண்ட் எங்கே இருக்குது? அமௌண்ட்டு வணக்கம். இங்கே தான் இது நல்ல அமௌண்ட்டு. நல்லா இருக்கும். பாய். இது காமன் அமௌண்ட்டு. ஹலோ பாயின்ற அமௌண்ட் எங்கே இருக்குது? இது துரோகம் வேண்டாம் வேண்டாம். ஹலோ தர்மோட தம்பி